பிரியமானவர்களே, நாம் ஆன்மீக மனிதனுடைய தியானங்களிலே யோபை பற்றி இறுதியாக பார்த்தோம். முதலாவதாக ஆபிரகாமை பற்றி பார்த்தோம். அதில் தேவனால் கிடைத்த சீர்திருத்த தண்டனை எண்ணி, பூர்வ நாட்களை எண்ணி, வாழ்வின் முடிவை எண்ணி, தேவனுடைய அருள் மற்றும் ஆசீர்வாதங்களை எண்ணி, தேவனது அற்புத செயல்களை எண்ணி அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தேவனோடு நடக்கும்படி ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள், சீர்படுத்தி கொண்டார்கள். இன்றைக்கு நாம் ஆகாய் புத்தகத்திலே இருந்து பூர்வ நாட்களில் மனிதர்கள் தியானித்த ஒரு விஷயத்தை சிந்திப்போம். தி புக் ஆஃப் ஹாகாய் சாப்டர் 1 verse 5. ஆகாயின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்போதும் சேனையில் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் வாழ்விலே தேவனோடு நடக்கும் விஷயத்தில் அவர்களை தேவன் சிந்திக்க வைத்தார். இந்த மாடர்ன் டைம்ஸில் நாம் இவர்களைப் போல சிந்திக்க தவறுகிறோமா என்ற ஒரு ஐயம் இருக்கத்தான் செய்கிறது. இவர்களைப் போல நாம் சிந்திக்கவே இல்லையா என்ற கேள்வியும் எழுகிறது. இவர்களைப் போலவே சிந்தித்தும் நடந்து கொண்டவர்களாக இருக்கிறோமா என்பதும் நாம் பரிசீலிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அவங்க வழிகளை அவங்கவுங்க காலத்தில் வாழ்ந்தவங்க சிந்தித்ததாக இல்லாததினால் தானே அவங்க வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி தேவன் நினைவூட்டுகிறார். அப்படி நம்ம சிந்தனையற்று வாழ்கிறோம் என்பதும் எவ்வளோ சதவீதம் உண்மை என்பது அந்த சிந்தனையற்று வாழ்ந்ததுனால ஏற்படுகிற நஷ்டம், கலக்கம், ஞாபக மறதி, அதனாலே உண்டாகிற தோல்வி, மனசோர்வு, பாதிப்பு, கலக்கம், கலவரம், பிரிவினை, சமாதான குறைவு, சந்தேகம், நம்மை நாமே மன்னித்து கொள்ள முடியாமல் நம்மை நாமே நொந்து கொள்கிறோம். கடிந்து கொள்கிறதை விட நொந்து கொள்கிறோம். தேவன் நம் வழிகளை சிந்தித்து பார்க்க சொல்கிறார். இப்படியெல்லாம் நம்ம உலகத்தில் கேள்விப்படுறோம். பேச்சில் அந்தந்த நேரத்துக்கு அந்த நிமிஷத்துக்கு வாழ்ந்தால் போதுங்க அப்படிலாம் பெரிய புத்திசாலித்தனமாக தத்துவ எழுச்சியோடு பேசுகிறவங்களாம் இருப்பாங்க. சமுதாயத்தில் 4 பேருக்கு முன்னாடி நம்முடைய இமேஜ், நம்முடைய சுயமரியாதை காத்துக்கிறதுக்கு அதெல்லாம் நான் மனசில் வச்சுக்கிறதில்ல, அந்த நேரத்தில் மறந்துடுவேன், அப்படியே போயிடுவேன். அதெல்லாம் யோசிச்சிட்டே இருந்தால் முன்னேற முடியாது. அப்படிலாம் ரொம்ப பொறுப்புணர்ச்சியோடு ரொம்ப உத்தரவாதத்தோடு பேசுகிறவங்களெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம் கூட. ஆனால் அவங்க தனிமையில் ஆஃப்டர் தே கோ பேக் ஹோம், அவங்களுடைய ப்ரைவேட் குவார்ட்டர்ஸில், அது வீடோ வாடகை வீடோ இல்லை ஒரு ஹாஸ்டலோ, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோ, ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸோ, கெரியர் பர்சன்ஸோ, ஒரு நாளில் நமக்கு ஏற்படுகிற அந்த அறிமுகங்கள், சந்தர்ப்பங்கள், சந்திப்புகள், நமக்கு ஏற்படுகிற நிகழ்வுகள் எல்லாத்தையும் நம்ம ரொம்ப நேர்த்தியாக மனதில் இருத்தி யோசிக்கிறோமா? அந்த நாள் முடிவதுக்குள்ளே, படுக்கைக்கு போகிறதுக்குள்ளே நாம் இவாலுவேட் பண்ணுறோமா? உலகத்தில் 800 கோடி மக்கள் இப்போ இருக்கிறாங்க. ப்ராபப்ளி ஒரு 100 வருஷம் கூட குறைச்சிக்குவோம். அந்த 2000க்கு முன்னே 90ஸில், 1900ஸில், 1800ஸில், 16th century
இது மாதிரி உலகத்தில் ஒரு 100 கோடி கம்மி பண்ணால் 700 கோடி 500 கோடி ஜனத்தொகையாக இருந்த காலங்கள் இப்பெல்லாம் யோசித்து பார்ப்போம். அத்தனை கோடி மக்களிலே எத்தனை ஆயிரங்கள் அனுதினமும் டைரி மெயின்டைன் பண்ணாங்க. அது மாதிரி எத்தனை குடும்பங்களிலே, எத்தனை கோத்திரங்களிலே, அனைத்து பொருளாதார பின்னணியில் இருப்பவர்கள். இப்போ ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எப்படின்னா, அண்மை காலமாக இப்போ ஜஸ்ட் ரீசன்ட் பாஸ்ட் ப்ராப்ளி ஒரு 10 டேஸாக தமிழகம் முழுசும் ஜாதி வித்தியாசத்தை பற்றி யாரோ எவனோ பேசிட்டான் அப்படின்னு ஒரே வெட்டுப்புள்ளி குத்துப்புள்ளியாக இருக்குது. மதுரை ஏரியா பக்கத்தில், விருதுநகர் அந்த சைடில். 14 வருஷமாகவே பிஜேபி ஆட்சியில் வந்ததுலேருந்தே இது பெரிய பேச்சு பொருளாக இருந்துகிட்டே இருக்கிறத பார்க்குறோம். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது போல், நூற்றாண்டு காலங்களுக்கு முன்னேயும் கூட ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாருமே சிந்திக்க நேரம் இல்லை, அதெல்லாம் சிந்திக்க நேரம் இல்லை. அந்த நேரத்துக்கு அன்னாட காட்சி மாதிரி சாப்பாடு கிடைச்சா போதும், கஞ்சி கிடைச்சா போதும், பிள்ளைகளுக்கு ஏதாவது வசதி பண்ணி கொடுத்தா போதும், படிக்க வச்சா போதும், இப்படிலாம் நினைக்கிறவங்க நாங்கள் எங்கெங்க இன்றைக்கெலாம் இந்த தேதியில் என்ன நடந்தது நாங்கள் எங்கே எழுதி வைக்கிறது? எங்கள் வேதனையே அடுத்த ஒரு வேதனை மறக்கிறதுக்குள்ளே அடுத்த வேதனை வந்துடுது, அடுத்த வேதனை வந்தது, அடுத்த வேதனை, அடுத்த தொல்லை வந்தது, அடுத்த கஷ்டம் வந்தது அப்படின்னு பேசுகிறவங்க தான் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனாலும் மேட்டர் என்னன்னா, கண்டிப்பாக 100 கோடி மக்களில் குறைந்தபட்சம் ஒரு 10 பேர் அந்த பட்டணத்தில் இருந்தால் அதை அழிக்க மாட்டிங்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்டது போல் 10 கூட ஜாஸ்தி தான், ஒரு பாதி கூட வைத்துக்கொள்ளும். 1லேருந்து 5 பேர் டெய்லி எழுதாட்டினாலும் ஒரு வாரத்தில் ஒரு குறிப்பான முக்கியமான சம்பவங்கள் ஒரு வருஷத்தில் அதெல்லாம் எழுதி வச்சதுனால தான் அடுத்த சந்ததிக்கு என்ன நடந்தது, என்ன நடக்குது, இன்னும் என்ன நடக்க இருக்கிறது என்கிற எதிர்பார்ப்போடு கூட மக்களால் வாழ முடியாது. அதுதான் சரித்திரம், தட் இஸ் ஹிஸ்ட்ரி. இன்னொன்று, தேவன் நம்ம நினைக்க வைக்கிறாருங்கிறத நம்ம ஒரு பங்கு நிதர்சனமாக ஏற்றுக்கொள்ளணும். முன் நடந்ததே பின்னும் நடக்கும், முன்னிருந்ததே பின்னும் இருக்கும், ஆனால் நடந்ததையோ தேவன் விசாரிப்பார்னு பிரசங்கி புத்தகத்தில் வாசிக்கிறது போல், முன் நடந்ததை திரும்பியும் மக்கள் மறந்து போய் இஷ்டம் போல் வாழ்கிறாங்க. அந்த அளவுக்கு சுயத்தில் மூழ்கி வாழ்கிறாங்க. யாரை பற்றியும் எதை பற்றியும், இம்மையை பற்றி மறுமையை பற்றி பொறுப்பில்லாமல் வாழ்கிறாங்க, கண்மூடித்தனமாக வாழ்கிறாங்க, கண் சொறிப்பான குருடர்களாக வாழ்கிறாங்க என்கிறத ஆண்டவர் ஏற்றுக்கிறது இல்லை, ஏற்றுக்கவும் இல்லை, ஏற்றுக்க போகிறதும் இல்லை. ஏன்னா நம்ம ரொம்ப மறக்கவே முடியாத அளவுக்கு வேதம் ஒரு ஞாபக புத்தகம் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால தான் நம்ம வேதத்தை இவ்வளோவாவது எடுத்து படிக்க முடியுது, படித்து தெரிஞ்சிக்க முடியுது, நினைக்க முடியுது, நினைவு கொண்டு வர முடியுது, நினைவு கொண்டு வந்து திரும்பியுமாக நம்ம அலசி பார்க்க முடியுது. எதுவுமே புதுசாக நமக்கு நிகழ்கிறது இல்லை. அப்போ நம்ம ஆகாய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாம் சொல்கிறதெல்லாம் கடவுள் கேட்குறார், நாம் சொல்கிறதெல்லாம் கடவுள் காதில் விழுது, தேவன் அதை கவனிக்கிறார். நாம் திரை மறைவிலே பேசுகிறதும் திரையிலே பேசுகிறதும் ஏதோ முச்சந்தியில் நாச்சந்தியில் பேசுகிறதும் தேவன் கேட்கிறார். He reads our mind. He reads
our heart. 139 சங்கீதத்தில் வாசிக்கிறது போல நம் நாவிலே சொல் பிறவாத்துக்கு முன்னே அவைகள் எல்லாவற்றையும் தேவன் தூரத்தில் அறிகிறார். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று செயலில் கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் ஆகாய் எனும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்கிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்போதும் சேனையில் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நிறைய விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஒரு வாழ்நாட் காலத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு, திருமணம் ஆனவனுக்கு ஆகாதவனுக்கு, குழந்தை குட்டிகளோடு இருக்க பெற்றோருக்கு, ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு அறியாதவர்களுக்கு அனுதினம் சம்பவிக்க வேண்டியவர்களை தேவன் ஏதேனிலிருந்து ஆரம்பித்து வைத்து விட்டார். அதிலே அந்த 10 காரியங்கள் நடக்க வேண்டிய விஷயத்தில் அவங்க கவனம் செலுத்தி சிந்தித்து செயல்பட வேண்டிய விஷயத்தில் அவங்க தேவனையும் நினைக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்து எல்லாவற்றையும் இயக்கி விட்டார், துவக்கி விட்டார். எங்கெங்க கடவுளை பற்றி எங்கெங்க நினைக்க முடியுது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. எங்கெங்க அன்னாட வேலையை பார்க்குறதுக்கே நேரம் பத்தில், அதுக்கே முழுசாக கவனம் செலுத்தி வாழ முடியல அப்படிலாம் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. எங்கெங்க உங்களெல்லாம் நினைக்கிறது? தலை மேலே பாரங்கள் இருக்குது, செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. போயிட்டு வந்து ஏதோ வயிற்று பசிக்காக கொஞ்சம் சாப்பிட்டு சாயலாம், திருப்பி மெஷின் மாதிரி காலையில் எழுந்துச்சி ஓடலாம், இப்படி தாங்க இருக்குது அப்படின்னு தானே நிறைய நம்ம இன்னைய வரைக்கும் கூட பேசுகிறோம். எவ்வளோ நவீனமயமாக்கப்பட்ட காலத்தில் சொகுசான வாழ்வு வாழும்படி எல்லாம் நம்மை சுற்றி இருக்கிற அநேக எடுபடி வேலையெல்லாம் செய்கிறதுக்கு எந்திரங்களையெல்லாம் கண்டுபிடித்தும் குடும்ப பெண்கள் அங்கலாய்த்து கொள்கிறார்கள், வேலைக்கு போகிறவங்க அங்கலாய்த்து கொள்கிறார்கள், ரிட்டையர் ஆனவங்க ரொம்ப அங்கலாய்த்து கொள்கிறார்கள். ஏதோ வேலைக்கு அப்படி இப்படி நடவடியாக போயிட்டு வந்தேங்க, இப்போ அதுவும் வேலை இல்லைங்க, என்ன செய்யறதுனே தெரியல, பொழுதே ஓட மாட்டேங்குது அப்படின்னு அங்கலாய்க்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் தேவன் அவரை நாம் நினைக்கும்படி நம்மை படைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய வீட்டையும் அவருடைய சமுதாயத்தையும் அவருடைய மக்களையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற மக்களையும் ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னே உலக தோற்றம் முதற்கொண்டுங்கிறத ரொம்ப காலமாக நான் சொல்லிகிட்டே இருக்கிற வார்த்தைக்கு வார்த்தை. திடுதுப்புன்னு எங்கேயோ ஒரு நாள் இதெல்லாம் காளான் போல் முளைச்சி வரல. இடைச்சொருகளாக தேவன் நம்ம மேலே இந்த மாதிரி விஷயங்களை திணிக்கலை. We been designed and wired to think about God. அவரை ஏற்றுக்கிறோம், ஏற்றுக்கல. ரெண்டாவது, கடவுளை பற்றி நினைவில்லாத நாத்திகர்கள் ரொம்ப ஏத்தமாக பேசலாம், நாங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு. ஆனால் ஒரு கிரிட்டிக்கலாக ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க என்ன நினைக்க முடியுது, அவங்களால வெளியில் சொல்லிக்க முடியாமல் they are looking to some corner. ஏதோ ஒரு மூலையில் தங்களுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, தங்களுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது, தாங்கள் புரிந்து கொள்ள முடியாத, தாங்கள் ஆளுமை செய்ய முடியாத ஒரு காரியம் தங்களுடைய ஆளுக்கு கைவிட்டு போயிடுச்சு அப்படிலாம் அங்கலாய்க்கிறவங்க பேசிக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்படி நம்ம பேசிகிட்டே இருக்கும்போதே இப்போ நீங்கள் என்ன, இப்போ சும்மா உதாரணத்துக்கு தான், இப்போ ஒரு 2-4 பேர் தான் வந்திருக்கீங்க, சோத்திரம், அது கூட நான் கவனிக்கல பாருங்கள். மீதி இந்த 10 பேர் சொஸ்தமானாங்களே, சுகமானாங்களே, மீதி 9 பேர் எங்கேன்னு ஆண்டவர் அங்கலாய்ச்சாரு. மற்ற சபை மக்கள் எங்கே? எல்லாருக்குமே அப்படி தலைக்கு மேலே வேலை இருக்கா? தேவனுக்கு அது இங்கே தான் வரணும் இல்லை, சும்மா இது இன்வென்ட்ரி பண்ணுறதுக்காக நம்ம யோசிக்கிறோம். இப்போ கூட டியூஸ்டே விட்டுருங்க, சண்டே வாரத்தில் முதல் நாளோ 7ஆம் நாளோ ஆண்டோட சமத்தில் கூடி வரணும். அது ஓய்வு நாள் விஷயத்தை பிரமாணமாகவே தேவன் எழுதி கொடுத்துருக்காரு. ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிறதா அவர் சொல்லியிருக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர் மிஸ் பண்ணுறாங்க?
இண்டிவிஜுவலாக மெம்பராக எடுத்துக்கிட்டால் ஒருத்தி சின்ன குழந்தைங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டா தான், எல்லாரையும் ஒரு உருப்படியாக எடுத்துக்கிட்டால் தான் நம்ம சபையில் ஒரு 300 பேர் 350 பேர் இருக்கோம். குடும்பங்களாக எடுத்துக்கிட்டால் 170 180 குடும்பம் தான் இருக்குது. அதுலேயும் நிறைய குடும்பங்கள் வேறு ஊருக்கு போயிட்டாங்க. அண்மையிலே ஒருத்தன் இறந்துட்டான். இப்படி நிறைய பேர் இறந்துட்டாங்க. அப்படியே நம்ம திரும்பியும் ரிவைஸ் பண்ணால் நம்முடைய பட்டியலிட்டு பார்த்தா குறைவாக தான் எண்ணிக்கை இருக்கிறோம். அட் எ டைம் ஒரே நேரத்தில் எல்லாருமே வர முடியாமல் ஒரு நெருக்கத்தில் இருக்கிறாங்க. அதை தட்டி கேட்கவே வேணாம், என்னோட சிந்திங்க. எல்லாருமே அதை ஏன் வரல, எதுக்கு வரல, ஏன் முடியல, இல்லை வரல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற ரகம் இருக்கும். அப்படியே பதிலே சொல்லாமல் மஃப் மாதிரி இருக்கிறவங்க இருப்பாங்க. வந்தால் புரியலன்னு ஏதாவது ஒரு ஒத்துக்க முடியாத பதிலை சொல்லுவாங்க, இல்லை பொய்யத்தான் சொல்லுவாங்க, சராசரியாக பொய்யத்தான் சொல்லுவாங்க. ஆனால் கவனிங்க, அது நியாயமோ நியாயம் இல்லையோ அது இப்போ நம்முடைய இஷ்யூ இல்லை. அப்படி வராமல் இருக்கிறவங்க வீட்டில் இருப்பாங்க, தெருவில் இருப்பாங்க, எங்கேயோ ஷாப்பிங் மாலில் இருப்பாங்க, தே வில் பி எல்ஸ்வேர். சும்மாவே இருப்பாங்க. அடுத்த ஒரு 7 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் வருது, அதுக்காக நான் காத்திருந்தேன், இது பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. ப்ரோக்ராமை பார்ப்பாங்களா? தெரியாது. பார்த்து ஏதாவது பிரயோஜனம் அடைவார்களா? தெரியாது. அவங்க ப்ரோக்ராம் பார்க்குற நேரத்தில் ஒரு சில இடத்துல பவர் கட் ஆகுதா, லோக்கலாக ஒரு சின்ன ஏரியாவில், ஒரு வீட்டில் மாத்திரம் ஃபியூஸ் போயிடுதான் போகுது. யோசிப்போம். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். கடவுள் அங்கேருந்து, கடவுள் வானத்தில் இருக்கிறாரு, நம்ம பூமியில் இருக்கிறோம். உன்னதத்தில் இருக்கிறாரு, நம்ம தாழ்விடங்களில் இருக்கிறோம். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். அங்கே வழிகளை சிந்தித்து பாருங்கள்ங்கிறதுக்கு அந்த விவரத்தை கடவுள் சொல்கிறாரு. ரொம்ப கீ இஷ்யூஸ் தான் சொல்கிறாரு. எல்லாத்தையும் அவர் குப்பை கொட்டுற மாதிரி கொட்டலை. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். அது இன்னைக்கு நேற்று கதையா? ஆதாம் காலத்திலேருந்தே அதே கதை தான். எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் வடிகட்டி, சீனாய் மலையிலே பிரமாணங்களை ஆண்டவர் எழுதி கொடுத்த காலத்திலிருந்து, கொடுப்பதுக்கு முன்னாக அநேக விஷயங்களை, மீறுதல்களை, பொறுப்பற்ற விஷயங்களை, அதிருப்தியான விஷயங்களை, நன்றிக்கேடான விஷயங்களை, மனித நேயமற்ற எந்த ஒரு நேயமற்ற தரமற்ற செயல்களை, மனநிலைகளை கண்டதினால தான் அந்த காலத்தில் மாத்தான் பார்த்தாரா? திருப்பி நம்ம சொல்கிறோம், உலக தோற்றத்துக்கு முன்னே, உலக தோற்றம் முதற்கொண்டு. இப்போ கடவுள் ஷாக் ஆகிறதில்ல. என்ன ஐயோ நம்ம கையுமையுமாக பிடிக்கப்பட்டோமே அப்படிலாம் ஃபீல் பண்ணுறதில்ல. ஹி நோஸ். எல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம சீர்படணும், உருப்படணும், அவரோடு வாழணும், அவர் நம்மோடு வாழணும், அவருக்காக நமக்காக அவருடன் என்றென்றும் இத்தரையிலே குறிக்கப்பட்ட காலத்தை தாண்டி என்றென்றும் அவரோடு வாழ வேண்டும் என்பதை தேவன் துவக்கம் முடியுமானவராய், ஆல்ஃபா ஒமேகாவாய், ஆதி மந்தமாய் இருக்கிறார், மீட்பராய் இருக்கிறார். அதில் அவர் எல்லா விதமான ரட்சணிய கிரியைகளோடு கூட நமக்காக உத்தரவாதத்தோடு இருக்கிறார். அப்போ அதை பார்க்குறாரு. உங்களுக்கு நியமிக்கப்பட்டது நான் பூமியில் அனுப்பும்போது நீங்கள் விதைக்கணும், நெற்றி வேறு நிலத்தில் பாடுபடணும், நிலம் பலனை தரணும், அந்த விளைச்சலை சாப்பிட்ணும், அதை பகிரணும், அதை சேமித்து வைக்கணும். விதை தானியத்தை சாப்பிடக்கூடாது, உணவு தானியத்தை சாப்பிட்லாம். எல்லாத்தையும் சொல்கிறார். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள், நீங்கள் புசித்தும் திருப்தி ஆகவில்லை. ரொம்ப எவ்வளோ பெரிய இம்மார்டல் ட்ரூத்தில். ஏதேனிலே இருந்திருந்தாலும் அதை பற்றி நமக்கு சரியாக எனக்கு தெரியல. ப்ராபப்ளி ஏதேன்னு விட்டு வெளியே வந்தோடனே, அதுவும் குறிப்பாக அந்த
தூதர்கள் உண்ட அந்த உணவை மன்னாவை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்பயுமே அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த இறைச்சி மேலே, கொமட்டிக்காய் மேலே, வெங்காயத்தின் மேலே, வெள்ளைப்பூண்டு மேலே அலாதி மோகம், அலாதி மோகம். நீங்கள் சாப்பிட்டும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். யாராவது எங்களுக்கு பத்துது, எங்கள் சம்பாத்தியம் எங்களுக்கு பத்துது, எங்கள் வருமானம் எங்களுக்கு போதும் அப்படின்னு என்னதான் ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் பூமிக்குரியவர்களாக இருந்தாலும் வேறு பிரிக்கப்பட்ட சமுதாயம் சொல்லிக்கிறவங்களாக இருந்தாலும் நம்ம மனசு எப்படி இருக்குது? நேற்றுக்கெலாம் ஒரு 8 பேர் ஊழியர்கள் வந்தாங்க. இன்றைக்கி முடிச்சுட்டு போயிட்டுருப்பாங்க திருப்பியும் திருவண்ணாமலைக்கு. அவங்க அங்கே தூத்துக்குடி போயிட்டு, தூத்துக்குடியே அந்த திருநெல்வேலி நாலு மாவடிக்கு போயிட்டு போகிறாங்க. வந்தவங்க என்னத்துக்கு வந்தோம், எங்கே போகிறோம் அப்படிலாம் அவங்க தான் சொன்னாங்க. நான் ஒன்றுமே கேட்டுக்கல. வந்தீங்க சந்தோஷம் இல்லை. இப்போ இந்த பக்கம் எப்படி திருச்சி பக்கம் என்ன விஷயம் அப்படிங்கிறதுக்காக கேட்கும்போது தான் இல்லை நாங்கள் திருச்சி தாண்டி போகிறோம், we are heading to நாலு மாவடி. அப்போது எழுப்புதலுக்காக ஜெபமும் இந்த வருகிற தேர்தலுக்காக திட்டமிட்டு ஒரு யுத்த ஜெபம் செய்யும்படி, மக்களை ஆயத்தப்படுத்தும்படி, சபைகளை ஆயத்தப்படுத்தும்படி ஊழியர்களாக குறைந்தபட்சம் ஒரு 1000 பேர் அங்கே கூடுற மாதிரி போகிறாங்க எல்லா மாவட்டத்திலிருந்தும். சொன்னேன், நான் என்னுடைய அபிப்பிராயத்தை சொன்னேன். நாம் எல்லாம் நல்லது செய்யணும், நல்லது செய்கிறதாகத்தான் கிளம்புறோம். ஆனால் எல்லாம் பேசிட்டு அங்கே ஏதாவது சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு சாப்பாடு கொடுக்குறாங்க வேறு. அதை சாப்பிட்டுட்டு வழியிலே மறந்துடுறோம், வெளியில் மறந்துடுறோம், ஊர் போய் சேர்ந்தோன்னே மறந்துடுறோம். திருப்பியும் மற்றவங்க செய்யணும்னு சொல்கிறோம். திட்டமிட்டவங்க செயல் வீரர்களாக முழுக்க இல்லை. அடுத்த வேலை கிடக்குது, வேலை இல்லாதவங்களை கூப்பிட்டு அதெல்லாம் செய்ய சொல்லுவோம். அப்போ தேவன் அந்த ஒரு பொறுப்பை நம்ம கையில் கொடுக்கும்போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு விலையை கேட்குறாரு. அப்படிலாம் கேள்விப்படவே நம்ம இஷ்டப்படுறதில்ல. அதுக்கு ஒரு விலையா, அதுக்கு ஒரு இதுவா, அதுக்கு ஒரு கண்டிஷனா? அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற அன்பு, நிபந்தனையற்ற. அதனால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. நம்மளால் ஒரு வேலைக்கு லாயக்கலாமல் இருக்கோம், ஒரு ரட்சிப்பையும் செய்ய மாட்டாது இருக்கிறோம். தேவையில்லாதெல்லாம் சிந்திக்க வேண்டாம். அடிக்கடி இந்த 40 வருஷ காலத்தில் 40,000 முறைக்கு மேலே சமையலறை சுற்றி அதுலேருந்து நான் கற்றுக்கொண்ட பாடத்தை தான் உங்களுக்கு லேடிஸ் மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன். பொதுவாக சில வீட்டு கூட்டங்களில் இங்கே சபை ஆராதனையில் சொல்லியிருக்கேன். சமையலறை அது லேடிஸ்க்குரியது, ஜென்ஸுக்குரியது, அது மேட்டரே இல்லை. கொஞ்சோண்டு சுடுதண்ணி வச்சு கொடு அப்படின்னு கேட்குறாங்க வச்சுக்கோங்க. இன்றைய காலத்தில் தான் இதை யோசிக்கணும். நம்ம இப்போ ஆபிரகாம் காலத்துக்கு போக முடியாது. ஆனால் கம்ப்ளைண்ட்டு இன்னைய வரைக்கும் பாதிக்குது. கம்ப்ளைண்ட் இன்னைய வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த மாடர்ன் டைம்ஸில் செல்ஃபோன் கையில் வச்சுட்டு சுடுதண்ணி வைக்கலாமா? நியாயமா? புத்தியா? அது பொது அறிவா? அது ஞான அறிவா? அது வெளிப்பாடா? மகா மட்டமான பொறுப்பற்ற செயல். ஏன்னா வெந்நீர் வைக்கும்போது எவ்வளோ பளிச்சுன்னு அது சூடாகுதுன்னு தெரியாது. நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இன்னொரு காரியம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கிளாஸ் தண்ணி சூடாகிறதுக்கெலாம் ஒன்றும் நேரம் ஆகுது, அது எங்களுக்கு தெரியாதா அப்படிம்பீங்க. திடீர்னு ஒரு பாத்திரம் அளவு ஒரு 5 லிட்டர்ஸ் 2 லிட்டர்ஸ் 5 லிட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க, 5 லிட்டர் சுடுதண்ணி போடணும் அப்படின்னா இட் டேக்ஸ் டைம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம நினச்சிட்டுப்போம் அது 1/4 மணி நேரம் ஆகும், 20 நிமிஷம் ஆகும், அரை மணி நேரம் ஆகிடும் அப்படின்னு நாமளாம் ஒரு மனசில் பிரம்மையாக வச்சுருப்போம். ஆனால் நீங்கள் கூட ஏற்றுற ஃப்ளேம் நீங்கள் சிம்மில் வைக்கிறீங்களா இல்லை நார்மல் ஃப்ளேமில் வைக்கிறீங்களா ஹையில் வைக்கிறீங்களாங்கிறது நமக்கு தான் தெரியும். ஃப்ளேமுக்காக தெரியும் இல்லை கேஸ் ஸ்டவ்வுக்காக தெரியும்? கிடையாது. அதுவும் இல்லாமல் இப்போ எலக்ட்ரானிக் அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சா அது பளிச்சுன்னு சூடாயிடுது.
கொதிக்குது, கச்சாம் அப்படியே தொலை கொதிக்குது. அதை விட இப்போ இந்த வாட்டர் ஹீட்டர், எலக்ட்ரானிக் அந்த கெட்டில் அந்த ப்ளக் பண்ணால் வித்தின் நோ டைம் இட் பாயில்ஸ், சிம்ப்ளி பாயில்ஸ். இப்போ தான் வச்சா எடுத்து கொடுத்தேன்னா எப்படி இருக்கும்? கவனம் இல்லாமல் வாயில் வச்சா சுட்டுரும், பொசிக்கிறோம். புரியுதா இப்போ உங்களுக்கு? நான் சொன்னது இன்னொரு தடவை வீட்டில் போய் பண்ணி பாருங்கள். கவனக்குறைவாக செல்ஃபோனை போய் அப்போ நோண்டலாமா? நான் வெக்கத்தோடு தான் இது சொல்கிறேன். சில நேரத்தில் நான் சாதம் சமைக்கும்போது அது பொங்கி வரட்டும், சிம் அடிஞ்சா அது முதல்ல இங்கே அடியிலே இப்படி தான் அமைதியாக இது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கு. திடீர்னு குப்பீன்னு அப்படியே அந்த பொங்கி ஒரு கஞ்சி நுரையோடு வரும்போது ஐயோ என்னடா அது பார்க்குறதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சுன்னு சிந்திடுதா? சிந்தினது தான். பிளாட்ஃபார்ம் அழுக்கானது தான். இது நித்திய ஜீவனெல்லாம் இல்லை, நம்மளை ஆண்ட கவனமாக வாழ சொல்கிறாரு. இது மாதிரி தான் முடிவில்லா வாழ்வுக்கு அடுத்த, நம்முடைய ரட்சணத்துக்கு அடுத்த, பாவ மன்னிப்புக்கு அடுத்த, பரிசுத்தத்துக்கு அடுத்த, ஒப்புரவாதலுக்கு அடுத்த, வளர்ச்சிக்கு அடுத்த, முதிர்ச்சிக்கு அடுத்த, மறுரூபத்துக்கு அடுத்த, வாக்குறுதிகளை சுதந்திரித்து கொள்ள வேண்டிய பொறுப்புக்கு அடுத்த அநேக விஷயங்களில் கேர்லெஸ்ஸாக இருக்கணும். ஆமையும் முதலும் கதை தான். ரொம்ப ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக முயலை போல் ஓடிடவும் கூடாது. ஆமை பற்றி நம்ம அந்த ஒப்பிடும்போது ஆமை மெதுவாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ்ன்னு சொல்லிக்கிறோம். ஆனால் சில நேரத்தில் ஆமை தோற்று போக வாய்ப்பு இருக்குது. அது நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். அவருங்க எப்படி கடவுள் தானே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு தீர்க்கதரிசி மூலமாக. இது கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுற காலம் இல்லை, மெதுவாக கட்டிக்கலாம். இப்போ என்ன, நான் இது இப்படி பார்க்குறேன், இது என்னுடைய அபிப்பிராயம். அவர் தன்னுடைய ஆதங்கத்தை, அந்த வெக்கத்தை மறந்து எனக்கு ஆலயம் கட்டணும், ஜனங்க என் ஆலயத்தை கட்டணும், என் ராஜ்யத்தை கட்டணுங்கிறத அவரால் சர்வ வல்லமை, சர்வ வியாபமும், சர்வ ஞானம் உள்ள தேவனுக்கு வக்கில்லாமலாம் கிடையாது, முடியும். ஆனால் நம்முடைய ஒத்துழைப்பில், நம்முடைய அர்ப்பணத்தில் அது எழும்பணும். அந்த கணக்கெல்லாம் நம்ம மேலே வைக்கணும். அதனால் நமக்கு ஒரு மகிமையை கொடுக்கணும்னு எப்படிலாம் நான் என்னென்ன நானாவிதமான மேன்மையான யோசனைகளோடு அந்த அங்கலாய்ப்பை தெரிவிக்கிறார். இப்படி இந்த ஜனங்க பேசிக்கிறாங்க பாருங்கள். இன்னும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுக்கிறதுக்கு ஏற்ற காலம் வரவில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறாரு. ஹலோ, வாட்ட எவ்வளோ பெரிய விஷயம். ஜனாதிபதி ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தாக்கல் பண்ணால், ஒரு வழக்கு தாக்கல் பண்ணால் எப்படி இருக்கும்? அவர் தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் சிட்டிசன். அப்போ அந்த கேஸுக்கு வெயிட் இருக்கா இல்லையா? இப்போ கடவுளே தன்னுடைய அரசுக்கு அடுத்த, முடிவெல்லாம் வாழ்வுக்கு அடுத்த, தன் ஆலயத்துக்கு அடுத்த விஷயத்தை இதுங்கெல்லாம் சட்டை பண்ணவே மாட்டேங்குதுங்க. இப்படி சொல்லுதுங்க அப்படின்னு ஆகாய்கிட்ட சொல்கிறாரு. இந்த ஜனங்களுக்கு சொல்லு, அதை ஞாபகப்படுத்தி, இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது மச்சுப்பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. அதான் நேத்திக்கு வரும்போது வந்தபோது அவங்க உணர்வு ரியலைசேஷன் அப்படின்னாங்க. ரியலைசேஷனே உணர்வே இல்லாமல் ஒரு பெரிய கூட்டம் இருக்க போக, உணர்கிற கூட்டமே உணர்றாங்க, உணர்வோடு உணர்ச்சி வசப்படுறதோடு நின்றுடுறாங்க. அதுக்கப்புறம் எதாவது ஆக்ஷன் பவுண்டாக இருக்காங்களா? இல்லை. உணர்ச்சிகளை கிண்டி கிளறி உஸ்பேத்துற ஊழியர்களும் இருக்கிறாங்க, ஊழியர்களும் செயலற்றவர்களாக இருக்கிறாங்க. ஒன்றும் நம்ம சொல்லிக்க முடியல. கீழே திறந்து வாசித்தா என்ன புரியும்? ஆகாய் 1:8, நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். என்ன இப்படியே யோசிச்சுட்டு மாசன் இருக்க சொன்னால் மாத்திரம் என்ன கையும் உள்ள ஆமாம் தெரிஞ்சது தான்.
ஆனால் என்னால் செயல்பட முடியல, செயல்படலை. இப்போ என்ன செய்யணும், என்ன செய்யறதுன்னு தெரியல, கையும் ஓடல காலும் ஓடல, இப்படியே தான் சொல்லிகிட்டே இருப்பான். அது சொல்லுவோங்கிறது தெரிஞ்சு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ மலை மேலே ஏறு, மரத்தை வெட்டு, ஆலயத்தை கட்டு, அதன் பேரில் நான் பிரியமாக இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்கிறேன், இது என்னுடைய அபிப்பிராயம். திருப்பியும் மரத்தை மலை மேலே ஏறுறது, மரத்தை வெட்டுறது, ஆலயத்தை கட்டுறது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கடவுளோட மகிமை விளங்குங்கிறத நம்ம சிந்திச்சிருக்கோமா? அதுக்கு சிந்தனை கொடுத்துருக்குறோமா? அது என்னமோ பெரிய மேஜிக்கலான இஷ்யூவாக்கும், அது சக்தி மிகுந்த விஷயமாக்கும், அது பெரிய காரியமாக இருக்குமாக்கும் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன் தான். ஆனால் கர்த்தருடைய மகிமை விளங்கினா, இப்போ முன்னே அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, 6ஆம் வசனத்தில், நீங்கள் விதைச்சி கொஞ்சமாக இருக்கிறீங்க, நீங்கள் சாப்பிட்டு திருப்தி ஆகலை, குடித்து பரிபூர்ணம் ஆகலை, வஸ்திரம் உடுத்தி குளிர் விடலை, சம்பாதிச்சு பொத்த பையில் போடுறீங்க, இதெல்லாம் மகிமையற்ற செயல். ஆமாவா? அதான் புகழ்ச்சியற்ற செயல். இல்லை, யாரும் வரவேற்க முடியாத, மெச்சிக்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் ஆண்டோடைய மகிமை விளங்கத்தக்கதாக ஒரு காரியத்தை செய்தால் அதுமாரி நான் பிரியமாக இருப்பேன், அங்கே கர்த்தருடைய மகிமை விளங்குன்னு சொன்னால் அங்கே நம்ம பிச்சைக்கு போவோமா? அங்கே பத்தாமல் போவோமா? அங்கே தட்டுப்பாடு இருக்குமா? நம்முடைய நியாயப்படுத்தும் ஏராளமான விஷயம், 10ல் 8 விஷயம் எல்லாம் வீட்டுக்காக தான், எல்லாம் பிள்ளைகளுக்காக தான், எல்லாம் குடும்பத்துக்காக தான், அப்புறம் எல்லாம் அவருக்காக தான் அப்படி வேற சொல்லிடுவோம், எல்லாம் கர்த்தருக்காக தான் அப்படி வேற சொல்லிடுவோம். ஆனால் அவர் எதில் பிரியப்படுறாருன்னு வெளிப்படைத்தன்மையோடு சொல்கிறாரு. இந்த இடத்துல ஆலயத்தை கட்டுற விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. அதுக்கு மரம் கூட வெட்டலை. ஏன்னா அந்த ஆகாய காலத்தில், அந்த காலங்களெல்லாம் உலகத்தில் காடுகளை போல் இஷ்டம் போல் மரங்கள், அதுவும் விலையுறந்த மரங்கள், வீடை கட்டக்கூடிய, ஆலயத்தை கட்டக்கூடிய அளவுக்கு மரத்தாலே வீடு. மேலை நாடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கான்க்ரீட் ஹவுசஸ், பிரிக் ஹவுசஸ்லாம் 100 வீட்டில் ஒரு 20 வீடு 40 வீடு இருந்தால் 60 வீடெல்லாம் லாக் ஹவுஸ் தான். ஆனால் இப்போ இல்லை. ஆனால் நாங்கள் படிக்க போகும்போது கேனடாலலாம் லாக் ஹவுஸ் தான் ரொம்ப பெரிய பெரிய மரம், அது 2ஆக பிளந்து 4ஆக பிளந்து அது மாதிரி உத்திரம் வச்சு சூப்பராக கட்டும், கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பக்காவாக அதை ஃபைல் பண்ணி இழைச்சி அதுக்கு வார்னிஷ் அடித்து அதுக்கு மருந்து அடித்து, சரி அது இப்போ அந்த டீட்டெயில்களெல்லாம் போய் நம்ம நேரத்தை வீணாக்க வேண்டாம். உன்னால் முடியும், இதை கொண்டு முடியும், அதை கொண்டு முடியும், இப்படி முடியும், அப்படி முடியும், செய்யலாம், செய்யுங்க. அதான் அவர் சொல்கிறார். அதிகமாய் வரும் என்று, 9ஆம் வசனம், அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சமாய் கிடைத்தது, கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஆகாய் இல்லை, கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஏதோ கோத்திர பிதா இல்லை, இல்லை ஒரு ஆசாரியன் அல்ல, ஒரு ராஜா இல்லை, ஒரு தீர்க்கதரிசி இல்லை, ஒரு வேறு சாமானியன் அல்ல, கடவுளே சொல்கிறாரு. எது நிமித்தம் நீங்கள் ஜாஸ்தி வரும் எதிர்பார்த்தீங்க, கொஞ்சம் தான் வந்துச்சு, நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து நான் அதை ஊதி போடுறேன். எது நிமித்தம் என்றால், ஏன் இப்படி பண்ணுறீங்க நம்ம கேட்குறோம், கேட்க தான் செய்கிறோம். என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று கர்த்தர் சொல்கிறார். ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சை ரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளையும் எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார். இது சோர்வடைய நான் இதை சொல்லலை. நாம் எவ்வளோ கேட்குறோம்.
யார் சொல்லி கேட்க வேண்டாங்கிற அளவுக்கு இல்லைன்னு ஒரு பெரிய குண்டு போல் ஒரு சாக்கு போக்க சொல்ல போகிறதுனால தான் தேவன் வேதத்தில் பிரிண்டடாகவே எழுதி கொடுத்துட்டாரு. படிக்க தெரிஞ்சவன்கிட்ட கொடுத்தா எனக்கு தெரியாது, எனக்கு புரியலங்கிறான். படிக்க தெரியாதவன்கிட்ட கொடுத்தா அவன் படிக்கவே தெரியாது அப்படி ரெண்டு பேரும் ரெண்டு ரகமான சாக்கு சொல்கிறாங்க. அதுக்கு தேவன் என்ன செய்ய முடியும்? ஒருவன் அனுப்பப்படாவிட்டால் எப்படி அறிவிப்பான்? ஒருவன் அறிவித்ததை அறிவிக்க வேண்டியதை அறிவித்து கேள்விப்படாவிட்டால் ஒருவன் எப்படி விசுவாசிப்பான்? அதனால் ஆண்டவர் நீ போ அல்லது அனுப்பு. தேவனே இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறாரு. நேற்றுக்கு தான் டிஸ்கஸ் பண்ணோம் கொஞ்ச நேரம் தான் அவர். அதுக்குள்ளே நான் வீட்டை காமிக்க வேண்டியிருந்துச்சு. அங்கே என்னுடைய நண்பர் இங்கே வருவார், பாஸ்டர் அசோக்கு. அப்புறம் அதுக்குள்ளே சாப்பாடு வந்துச்சு, சாப்பாடு கொடுத்து போயாச்சு. ஆனால் அதுக்குள்ளே எல்லாருமே அனுபவசாலிகள் தான், எல்லாருமே ஊழியர்கள் தான், பல ஆண்டுகள் ஊழியம் செய்கிறவங்க தான். அதில் ஒரு பிஷப் வந்தார். ஏன் அப்படின்னு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது நமக்கு. எதனால், ஏன் இப்படி, ஏன் அப்படி, ஏன் எனக்கு, அப்படிலாம் எவ்வளோ கேள்வி இருக்குது. நேரடியாக தான் பதில் சொல்கிறாரு. எதனால, இதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நாம் உடனே இங்கே கேட்போம், பட்டிமன்றம் மாதிரி விவாதம் பண்ணுவோம். வீடு கட்டக்கூடாதா, வேலைக்கு போகக்கூடாதா, பிள்ளை கல்யாணம் பண்ணக்கூடாதா, பிள்ளை பெற்றுக்கக்கூடாதா, வண்டி வாங்கக்கூடாதா, இப்படி அடிக்கிட்டே இருப்போம். இப்போ அவர் என்ன அந்த கேள்விக்கே அந்த மாதிரி ஒரு வாக்குவாதத்துக்கே இடம் இல்லாமல், நீ செஞ்ச ஆனால் திருப்தி இல்லை, சாப்பிட்ட திருப்தி இல்லை, உடுத்தின குளிர் இல்லை, குடித்த பரிபூர்ண அடையலை, தாகம் தீரலை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீ வேலை செய்யாதேன்னு அங்கே சொல்லலை, செஞ்சும் திருப்தி இல்லையே, ஆனால் என் வேலையை கவனி, நான் உன் வேலையை கவனிப்பேன்னு தானே அவர் சொல்கிறாரு. என் மகிமை விளங்கும் தானே சொல்கிறாரு. போதிக்கிற எனக்கும் தான் அது. ஊழியர்களை விசுவாசிகள் இன்றைக்கெலாம் ஆஸ் ஆஃப் நவ் விடுங்க, அந்த காலத்திலே பேசிட்டார். எத்தனை thousands of இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த தீர்க்கதரிசி மூலமாக பேசியிருக்காரு. இன்றைக்கி நம்ம 2025 இதை யோசிக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் இறைவாக்கினர்களை குறை சொன்னாங்க, ஆசாரிகளை குறை சொன்னாங்க, ராஜாக்களை குறை சொன்னாங்க, நியாயாதிபதிகளை குறை சொன்னாங்க, கடவுளே குறை சொன்னாங்க. அவங்களெல்லாம் விடுங்கலாம், கடவுளே தைரியமாக மூஞ்சிக்கு நேரம் ஏற்று தான் பேசுனாங்க. மல்கியால் பார்க்குறோம், பயமே இல்லாமல் பேசுனாங்க. என்ன நீங்கள் மதிக்கிறதே இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ ஒருத்தர் குறை சொல்லிட்டு, இப்போ நான் கேட்டேன், இப்போ நான் உங்ககிட்டையும் கேட்குறேன், இதெல்லாம் நான் உங்களுக்கு வெளிப்படைத்தன்மையோடு ரொம்ப காலமாக பல தருணங்களிலே தைரியமாக சொல்லியிருக்கேன். யாரையும் கொண்டு தேவன் எழுப்புதலை கொண்டு வர முடியும், யாரையும் ஆண்டவர் உபயோகிக்க முடியும். யாரும் தகுதியற்றவர்கள் நம்ம யோசிக்க முடியாது. ஆனால் தேவன் எதிர்பார்க்குற விலைங்கிறத தேவன் இன்னை வரைக்கும் நிறுத்திக்கலைங்கிறது உங்களால் ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் என்னால் அது மறைக்கவே முடியாது. எல்லாவற்றையும் இலவசமாக்கிட்டாருங்கிறதும் ஒரு பெரிய உண்மையாக இருந்தாலும் விலைங்கிறது ஒன்று இருக்குது. அப்புறம் எதுக்கு தான் ஏன் விலை கேட்குறீங்க? இப்போ அது நீங்கள் யோசிக்கலாம், நான் யோசிச்சிருக்கேன். ஏன் ஆண்டவரே எல்லாத்தையும் இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள் சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன விலை? யூ ஹவ் மேட் எவ்ரி திங் ஃப்ரீ, we cannot pay for it, then what is the cost that you are asking from us? அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி தான். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எனக்கு புரிஞ்சுக்கிட்ட ஒவ்வொரு முறையும் ஒத்துழைப்பு தான், கீழ்ப்படுதல், அவர் கேட்குறத விட்டு கொடுக்குறது, அவர் சொல்கிறத செய்கிறது. ஜீவனையே கொடுத்து உங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுக்க முடியாதா? நீங்களே தூதர்கள் அனுப்பி செஞ்சிக்க முடியாதா? இப்படிலாம் நீங்கள் யோசிக்கலாம். நம்முடைய தலைப்பே தான். அவங்க வாழ்க்கையில் அனுதினம் சந்தித்த சவால்கள், அடைந்த சோர்வு, அவங்க முன்னேற்றமான பாதையில் பெரிய மகசூல் பார்த்த மாதிரி நினச்சி கர்த்தருடைய சித்தம் செய்யாமல்
அப்படியே முடக்கமாக இருந்து நெருக்கமும் ஒடுக்கமும் அடிமைத்தனங்களும் வெற்றி இல்லாமல் கெட்டுப்போய், சுனைகள் கெட்டுப்போய், பரிசுத்த வித்துகள் கலந்து போய் வாழ்ந்தாங்க. கடவுளை பெரிய இடைஞ்சலாக யோசித்தாங்க. அவர் பிரமாணங்கள் அவங்களுக்கு விடுதலை கொடுக்கல, அதெல்லாம் அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது, அப்படியே அது தடையாக இருக்குது, ரொம்ப கட்டுப்பாடாக இருக்குது, சுதந்திரமாக செயல்பட முடியல. ஐயோ இன்றைக்கெலாம் இனியுமே ஜாஸ்தி அதை ஒன்று தான் சொல்ல உலகத்தில் கேட்க போகிறோம். அந்த ஒரு கோரஸ் தான் கேட்டுகிட்டே இருக்கேன். எங்களை சுதந்திரமாக செயல்பட விடுறதில்ல, எங்களை சுதந்திரமாக சிந்திக்க விடுறதில்ல, எங்களை சுதந்திரமாக வாழ விடுறதில்ல. எங்களுக்கு எல்லாம் பெண்கள் கேட்குறாங்க, ஆண்கள் கேட்குறாங்க, வாலிபர் கேட்குறாங்க, கன்னியர் கேட்குறாங்க, முதியோர் கேட்குறாங்க. நாங்கள் வேலைக்கு போய் இந்த காலத்தில் இந்த மரியாதை இப்போ இல்லை, இப்போ எங்கள் சுதந்திரம் போயிடுச்சு, இந்தாங்குதுங்க அக்ரின மாதிரி கூப்பிடுது, பெருசு உட்காரு எந்திரி அப்படிலாம் சொல்லுதுங்க. பீப்புள் ஆர் so full of themselves asking for irresponsible freedom. பொறுப்பற்ற சுதந்திரத்தை கேட்குறாங்க. no strings attached. இந்த நிலையில தான் நம்ம தேவனுடைய ஆவியிலே நிறைந்து அவரை சார்ந்து அந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல் கரெக்டாக வாசிக்கலாம். அது நல்ல அப்படியே ப்ரக்ரெசிவாக நிறைய விஷயத்தை ஆவியானவர் சொல்வார். 5ஆம் அதிகாரம் இல்லை, ஆமாம் 5ஆம் அதிகாரம் தான். ஹல்லேலூயா. 18ஆம் வசனத்தில், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவினால் நிறைந்து. ஆவினால் நிறைஞ்சால் நமக்கு என்னெல்லாம் நடக்கணும். சங்கீதங்கள் வரணும், கீர்த்தனைகள் வரணும், ஞான பாட்டுகள் வரணும், ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லக்கூடிய புத்தி வரணும். புத்தி இருந்தால் தானே சொல்ல முடியும். எது புத்தி நமக்கு தெரியும். எது புத்தி? பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி, தீமை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி. யாரை பாடி? பஞ்சப்பாட்டை பாடி இல்லை, புலம்பலை பாடி அல்ல, கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால எப்பொழுதும் எப்பொழுதும், இப்போ மாத்திரம் இல்லை, எப்பொழுதும் எதுக்கெல்லாம்? எல்லாவற்றிற்காக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுங்கள், ஒத்துழையுங்கள், கீழ்ப்படிந்திருங்கள். ஒருவருக்கொரு கீழ்ப்படுகிறதா? அப்பனுக்கே கீழ்ப்படுறதில்லை, கடவுளுக்கே இவனுக்கா அப்படிங்கிற நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரிஞ்சாதான் சொல்கிறேன். அதான் இன்றைக்கி காலையில் யோசித்தேன், நேற்றுக்கே கொஞ்சம் யோசித்தேன், ஆனால் இன்றைக்கி நேற்றுலேருந்து அதை யோசித்தேன். அந்த சிலர் பலர், அது ரொம்ப காலமாக இருந்தது தான், திருப்பி அது ரிஃப்ரெஷ் ஆகி மைண்டில் வந்தது. வெரி பிக் சுய பரிசோதனை, தற்பரிசோதனை. சிலர், பலர், அநேகர். இதை நாம் தான் நேரம் காலம் சமயம் எடுத்து ஒரு புஸ்தகத்திலேருந்து மாத்திரம் எடுத்துக்கலாம். 66 புஸ்தகத்துலையும் கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக 66 வசனம் சர்வசாதாரணமாக கிடைக்கும். ஒரு புஸ்தகத்துக்கு ஒரு வசனம். 10 வசனம் கிடைச்சா 660 வசனம் கிடைக்கும். சிலர், பலர், அநேகர். எப்படி நடந்துக்கிறோம்? அந்த ரகமாக தான் தேவன் நம்மளை பிரிக்கிறார். கூறு பிரிக்கிறார். இப்போ மார்க்கெட்டில் போனால் நொந்து போனதை பிரிக்கிறான், நல்லதை பிரிக்கிறான், கொஞ்சம் நல்ல தளதளன்னு இருக்கிறத பிரிக்கிறான், காயை பிரிக்கிறான், பழத்தை பிரிக்கிறான், எல்லாம் பிரிக்கிறான். அப்போ 40 ரூபா கிலோன்னா இது 50 ரூபா சொல்கிறான். ஏன்னா அது சுத்தமாக இருக்குது. தீனி கேட்குது. ரெண்டும் வெளியே சண்டை போடுது. உள்ளேயா இருக்கு?
ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மிருகங்களுக்குள்ளேயே ஒன்றும் பிடிக்கல, நிறைய இருக்குல்ல. இப்படிலாம் பாருங்கள், அதுங்களாச்சும் வெளியே காமிச்சிருதுங்க. நம்ம உள்ளே உட்காந்து உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு பொறுமிட்டு இருக்கோம். பார்த்தா பிரைஸில் ஆடு உள்ளத்தில் அவனை காலி பண்ண செம்ம இடைஞ்சலாக இருக்கான், செம்ம இடைஞ்சலாக இருக்கிறான். அதனால் ஒத்துக்க முடியல. பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் அப்படிம்போ. இன்னும் கொஞ்சம் நெருக்கம் வரும்போது அன்னைக்கே கேட்டேன். சோத்திரம், சத்தமே இல்லை. கர்த்தருடைய நினைவுகள், கர்த்தரை பற்றி சிந்திக்கிற சிந்தை, உங்கள் வழிகளை யோசித்து பாருங்கள். அதுலேருந்து சிம்பிளான விஷயங்கள் தான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வழியில் அவர் இருக்கணும் அப்படிங்கிறத விட அவர் வழியில் நாம் இருக்கணும்னு தான் தேவனை எதிர்பார்க்குறாரு. ஆனால் நம்ம என்ன திரும்ப கேட்குறோம்? இன்னுமே அதான் கேட்க போகிறோம். எங்கள் வழியில் நீங்கள் வாங்க, உங்கள் வழிக்கெல்லாம் எங்களை கூப்பிடாதீங்க. இது எத்தனை பேர் இங்கே? 4 பேர் தான் இருக்கீங்க. 4 பேர் ஒரே குரலாக நீங்கள் ஒத்துக்குவீங்களே? 4 பேர் ஒரே குரலாக ஒரே மனசை ஒத்துக்குவீங்களா? எங்கள் வழிக்கு தான் நீங்கள் வாங்க, உங்கள் வழிக்கெல்லாம் எங்களை கூப்பிடாதீங்க. அப்படி தானே இருக்கும். இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன், உங்களுக்கு வாயை திறக்க முடியல. அப்போ என் வாய் எதுக்கு வாசலாக இருக்குது? இருதயத்துக்கு வாசலாக இருக்குது. ஆமாவா? அப்போ இப்போ நம்ம உக்காந்துட்டு போகிறது எப்படி இருக்குது? வராதவங்க, நாங்கள் வந்தவங்களை எங்களை எவ்வளோ மெச்சிக்கணும்னு நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க. ரைட்டு தான், அது உண்மை தான், வாஸ்தவம் தான், ரொம்ப சந்தோஷம், நன்றி தான். ஆனால் நீங்கள் வந்ததுனால மெச்சிக்கிறத விட, நீங்கள் வந்தும் வாய் திறக்காமல் இருக்கிறத விட, சிலர் வராமையே வாய் திறக்காமல் இருக்குதுங்க. எல்லாம் ஒன்று தான். ஆமாவா? சொல்லாதீங்க. அதுக்கு ஆமாம், தலையாட்டுறதே நமக்கு அது பெரிய காணிக்கை மாதிரி. இவங்க சிந்தனைகளை ஆகாய் மூலமாக தேவன் கிளறினார். God stirred their thoughts, their irresponsible, ungrateful behavior. சரி, இன்னும் அவர் என்ன சொல்கிறார்? அதனால தான் வறட்சியை அறிவித்தேன். அப்பொழுது செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலும், 12ஆம் வசனம், ஆகாய் 1:12, செருபாபேலும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். அல்லேலூயா. நம்ம ஜெபம், நம்முடைய ஈடுபாடு, நம்முடைய ஒத்துழைப்பு, நம்முடைய இந்த வருகை, போக்கு, வரவு, இதெல்லாம் நம்முடைய சபை ஆரம்ப காலத்தில் இடையிடையே நிறைய ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்கு வரமாக இருந்தவங்களே அதே இடத்துல, அந்த பட்டணத்திலே அவங்க பேர் மறந்து வைக்கிறாரு. துன்மார்க்கர்னு சொல்கிறாரு. நம்ம அக்கிரமத்துக்கேற்ற தண்டனை கிடைக்காதனால நாம் துணிகரம் கொள்கிறோங்கிறது ஆண்டவர் வெளிப்படையாக சொல்கிறார். இவங்க இங்கே பயந்து இருந்தாங்க. இந்த எஃபெக்ட் நமக்கு ஆண்டவர் தரணும். கர்த்தர் யார் மூலமாக பேசினாலும் அதை கேட்டு கீழ்ப்படியக்கூடிய மக்கள் தேவை. குடும்பத்தில் பெற்றோர் தேவை, பிள்ளைகள் தேவை, புருஷன் மனைவி தேவை. அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதனுப்பின வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் பேசின கர்த்தர் அவங்களோடு இல்லை, நான் தான் இதெல்லாம் அறிவித்தேங்கிறாரு. அவங்க கேட்டு பயந்து கர்த்தருக்கு அர்ப்பணித்த போது திரும்பி ஆண்டவர் இன்னொரு வார்த்தை அனுப்பி, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. பின்பு கர்த்தர் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். நம்முடைய ஆவியை ஆண்டவர் எழுப்பணும். 600 அஸ்தாவில் போட்டு பண்ணுற அட்டகாசத்துக்கு நம்ம எதிராக ஜெபிக்கிறது,
அவசியம் என்பதை அவசியத்தை விட அதிகமாக நம்முடைய ஆவியை பரிசுத்த ஆவியானவர் எழுப்பணும். தேவன் நம்முடைய ஆவியை எழுப்பணும். அப்போ நம்ம எப்படி இருக்கோம்? முடங்கி இருக்கோம், எழும்ப முடியாமல் ஒடுங்கி இருக்கோம், செத்தே இருக்கோம். உள்ளான மனுஷனில் நம்ம உயிர் மீட்சி அடையல. அப்படி ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகள் கர்த்தருடைய ஆலயத்திலே வேலை செய்தார்கள். தரியு ராஜாவின் 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே இது நடந்தது. அது அப்படி நோட் பண்ணி எழுதுறா இருப்பாங்க. தேதி மாதம் யாருடைய நாட்களில்ங்கிறத ஞாபகமாக எழுதி வைக்கிறார். இப்போ நம்ம சபையில் அப்படிப்பட்ட ஒரு பிரேக் த்ரூ வரணும். இன்ன தேதியில் இன்ன மாதத்தில் இன்னார் ஆவிக்குரிய இந்த செயல்களை போல், அந்த பிரதான ஆசாரியனை போல், செருபாபேலை போல் முக்கியஸ்தர்களாக பொறுப்பில் இருக்கிறவங்க அவங்க காலத்தில், ஊழியர்களான எங்கள் காலத்தில் இந்த ஸ்தல சபைக்கு இப்படிப்பட்ட பிதாவினால் நாட்டப்பட்ட நாற்றை போல் இருக்கிற கர்த்தருடைய சபைகளிலே தேவன் குறித்த மக்களுடைய ஆவியை எழுப்பி கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணி செய்யும்படி ஆண்டவர் எழுப்பும்போது கண்டிப்பாக தேசம் கர்த்தர் வசமாக மாறும். தேவனுடைய ஜனங்கள் ஆண்டவருடைய கைப்படிந்த மக்களாக மாறுவார்கள். ஹல்லேலூயா. ஜெபிப்போம், மீதி காரியங்களை பின்ன யோசிப்போம்.